ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செய்யாத தப்புக்கு நம்மளை லாக்கப்பில் வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி அடித்ததும் இல்லாமல் பணமும் வாங்கிக்கிட்டு லைசன்ஸையும் வாங்கி வச்சுட்டாங்க. எப்படி நம்ம ஒரு மாதத்துக்கு வேலைக்கும் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. செய்யாத அந்த தப்புக்கு நம்ம இந்த தண்டனை அணிவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வாழ வந்தான் ஞாபகம் வருது. அவரை பார்த்து நம்ம ஏதாவது இதை பற்றி பேசினோம்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வந்தானுக்கு ஃபோன் பண்ணுறாரு சோழன். அப்போ சோழன் நம்பரை பதிஞ்சு வச்சதுனால சோழன் தான் ஃபோன் பண்ணுறாப்புலேன்ட்டு, என்ன சோழா இவ்வளோ நாளாக எனக்கு ஃபோன் பண்ணல, இப்போ ஃபோன் பண்ணியிருக்க, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைனா தானே இந்த அண்ணனை தேடுவ அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. அப்போ சோழன் சொல்கிறாரு, அண்ணன் பிரச்சனையில் தான் மாட்டியிருக்கேன், எனக்கு இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுவிக்கிறதுன்னு தெரியலை, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாப்புல. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸையும் அந்த அந்த ஆள் பேரையும் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அனுப்பிச்சி விட்றாரு. சரி சோழன், நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி நான் இங்கே உள்ள மேலதிகாரிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வாழ வந்தான் ஃபோனை வச்சிடறாரு. வச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் மேலதிகாரியை பார்க்க போகிறாரு வாழ வந்தான். சோழன் சொன்ன விஷயத்த அந்த அதிகாரிகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. சென்னையில் உள்ள இன்ஸ்பெக்டர் பேரையும் சொல்கிறாரு. அவர் பேரை கேட்டதுமே அந்த அதிகாரி கோவப்படுறாரு. இவன் எங்கே போனாலும் திருந்த மாட்டான் அந்த ஆள், ஒரு வருஷத்துக்கு 2 ஊருக்கு தூக்கி போடுறான், அப்படி இருந்தால் அவன் வேலையை எந்த ஊருக்கு போனாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்படியாப்பட்ட ஆளையெல்லாம் வேலையிலே வைக்கக்கூடாது, இவனையெல்லாம் வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. சோழன்ட்ட லைசன்ஸ் வாங்கி வச்சவர் தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. பண்ணதும் இவர் குரலை கேட்டதுமே அவருக்கு பயம் வந்துடுது. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உன்னை எத்தனை ஊரில் தூக்கி போட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? ஏயா, ஒரு பயட்டை நேற்று என்னமோ செய்யாத தப்புக்கு உள்ளே பிடிச்சி போட்டு என்னமோ 50,000 வாங்கி லைசன்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டியா? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீல, எதுக்கியா அந்த பொழப்பு? உன்னையெல்லாம் நாடு கடத்தக்கூடாதியா, ஊர் விட்டு ஊர் தூக்கி போட்டாலும் நீ திருந்த மாட்டேங்கிற, தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் விட்டாலும் நீ திருந்த மாட்டேன், அதனால் உன்னைய வேலையை விட்டே தூக்கணும்யா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே பதறிக்கிட்டு, சார் நான் பிள்ளை ஊட்டிக்காரன், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா, எத்தனை தடவையா தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை ஊருக்கு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறாப்புல. அப்போ சோழன்ற பையனை மாட்டி விட்டது நீந்தேன், அந்த தப்பை ஒத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், நான் தான் அந்த தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோங்க சார்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாரு, செய்யாத குற்றத்துக்கு அந்த பையலை பிடிச்சி போட்டேல, அந்த பைய வீட்டுக்கு நீ போகிற, அந்த பையன்கிட்ட போய் நீ வாங்கின பணத்தையும் லைசன்ஸையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எல்லாத்தையும் வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்க சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு நடக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சார், நானும் இங்கே போய் வீடியோ கால் எடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறாப்புல. இங்கே பாரு, உன்னை நம்ப முடியாது, நான் இங்கே உள்ள வக்கீலை அனுப்புகிறேன், அந்த வக்கீலையும் கூட்டிகிட்டு போய் அந்த பையன்கிட்ட நீ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு வீடியோ கால் எடுத்து எனக்கு அனுப்பு அப்படிங்கிறாப்புல. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்க்க போகிறாரு. வேகமாக வக்கீலையும் கூட்டிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போகிறாரு. சோழன் தான் வீட்டில் இருக்கார். வீட்டுக்கு போனதும் சோழனை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு இவ்வளோ தூரம்லாம் ஆள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பணத்தையும் லைசன்ஸையும் சோழன்கிட்ட கொடுக்குறாரு. வக்கீலும் கூட தான் இருக்கார். அதான் வீடியோ காலம் எடுத்தும் அனுப்புகிறாரு. அப்புறம் அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்னபடி செஞ்சுட்டேன் சார், அந்த பையன்கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க சார் அப்படின்னு சொல்லவும் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழன் வாங்கி பேசுகிறாரு. சோழனும் அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஆள்கிட்ட போன கொடு அப்படின்னவும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போனை கொடுக்குறாரு சோழன். அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு, இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நீ இந்த போலீஸ் வேலையிலே இருக்க முடியாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சார் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த போலீஸும் வக்கீலும் போகிறாங்க. என்ன சோழன் பண்ணீங்க, உங்களை தேடி கொடுத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு லைசன்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நான் வாழ வந்தான் அண்ணனை பார்த்து பேசினேன், அவர் மூலியமாக தான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது யார் வாழ வந்தான் அப்படின்னு சேரன் கேட்குறாரு. எங்களை கல்யாணம் பண்ணி வச்சவர்,
அப்படின்னு சொல்லவும், "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா, அவருக்கு ரொம்ப குடும்பத்தோட நன்றி சொன்னதா சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "அதுக்கு தானே அவருக்கு கால் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வாழவந்தானுக்கு ஃபோன் பண்றாரு சோழன். வாழவந்தானும் ஃபோன எடுக்குறாரு. "என்ன சோழன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல? நீ தாராளமா வேலைக்கு போலாம்ல?" அப்படின்னு கேட்குறாரு. "ரொம்ப நன்றி அண்ணே" அப்படிங்கிறாப்புல. "சரி, சரி, இந்த அண்ணன கவனி" அப்படின்னும். "கண்டிப்பா கவனிக்கிறேனே" அப்படின்னும். "ஏய், நான் பெரிய லெவல்லலாம் கேட்கலப்பா. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணு" அப்படிங்கிறாரு. "சரிங்கண்ணே, சரிங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப நன்றிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு.